Hello friends, welcome to my channel. என்னடா யாரோ புதுசா இருக்கான்னு பாக்குறீங்களா? இவன் தான் வந்து என்னோட friend. நீ எப்படி ப்ராஜெக்ட் பண்றேன்னு வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தான். இவன் பேர் வந்து ஃபஹீம். என்னோட ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா ஆட்டோமேட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ் தான் பண்ண போறோம். இத நான் வந்து எங்கெங்க யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோடு வந்து கட்டறாங்கன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதுன்னா அது வந்து கரெக்ட்டா வந்து காட்டும். நான் லாஸ்ட்ல வந்து அந்த மெஷரிங் டேப்போட ப்ரூஃப் வச்சே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும், அது பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா அல்ட்ராசானிக் சென்சார் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்கும்ல, அது வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அது வந்து எதுலையாச்சும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவர் இருக்குல்ல அது வந்து ரிசீவ் ஆயிரும். இதில் வந்து 4 பின்ஸ் வந்து இருக்கும் பாருங்க. Arduino Uno வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் level 2 கிட் இருக்குல்ல அதில் வந்து எடுத்திருந்தேன் பாருங்க. இதுதான் வந்து ஒரிஜினல். அப்புறம் OLED டிஸ்பிளே வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது வந்து 0.96 இன்ச்சஸோட OLED. இது OLEDனா ஆர்கானிக் LED லைட். இதுலேயே வந்து பெருசும் வந்து இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணும். Arduino கோட் பண்ணுறதுக்கு அதோட USB, அப்புறம் ஒரு சின்ன பிரெட் போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் பிளேலாம். அப்புறம் ஒரு 5 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து USB பின் வந்து, அப்புறம் மேல் டு மேல் ஜம்பர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து பிரெட் போர்ட்லேயும் இந்த ஆர்டினோலையும் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த காம்பனன்ட்ஸ் வந்து இந்த பிரெட் போர்டில் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இதோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பிரெட் போர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இதோ இங்கே மைனஸ் இருக்குல்ல அது எல்லாம் வந்து ஒரு ரோ கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ப்ளஸ்ஸும் அதே மாதிரி தான். இதோ இந்த மாதிரி ஹாரிசான்டலில் வந்து அப்படியே போகும். இதில் வந்து வர்டிக்கலாக வந்து ஸ்டாண்டிங் லைனாக வந்து வரும். இதோ இது எல்லாம் கனெக்டட். இது ஒரு கனெக்டட், இந்த லைன் ஒரு கனெக்டட், அப்படியே தனியாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். இந்த OLEDயில் வந்து GNDயும் VCC வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதை எடுத்து இந்த Arduino Unoல இருக்குல்ல அந்த GNDயை வந்து அதை வந்து இந்த பிரெட் போர்டோட பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் 2 வயர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த SCL இருக்குல்ல அது வந்து Arduinoல வர A5 அதாவது அனலாக் ஃபைலை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த அது வந்து 4ல அனலாக் 4 அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே பக்கத்தில் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த OLEDயோட கனெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு வயர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் போர்டில் வர பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த இந்த Arduino Unoல வர GNDயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த VCCயை வந்து பிரெட் போர்டில் வர பாசிட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 2 வயர் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ட்ரிகர்லேயும் எக்கோலையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ட்ரிகர் பின் வருதுல அதை வந்து டிஜிட்டல் பின் நம்பர் 8லேயும் எக்கோ பின்னை வந்து டிஜிட்டல் பின் நம்பர் 9லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எல்லாம் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து கோடிங் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தெரியாமல் கனெக்ஷன் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலி எக்கோ பின் இருக்குல்ல அது வந்து பின் நம்பர் 8லேயும் ட்ரிகர் பின் வந்து பின் நம்பர் 9லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் வந்து தெரியாமல் உல்டாவாக வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஓல்டு கோட் இருக்குல்ல அது வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டோட கோடு வந்து எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து வச்சுருந்ததுனால நான் ஓப்பன் ரீசன்லேருந்து எடுக்கிறேன். நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோ இதில் வந்து நீங்கள் இன்க்ளூடெலாம் நிறைய இது வந்து லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணும். இது வந்து 2 லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணும். என்னென்னா Adafruit gfx.h அப்புறம் Adafruit ssd1306ன்னு அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 லிங்க்கும் வந்து தரேன் இந்த லைப்ரரியோடது. அதை டவுன்லோட் பண்ணி எங்கள் ஸ்கெட்சில் போய் இன்க்ளூட் லைப்ரரி போனோன்னா இங்கே ஆட் ஜிப் லைப்ரரின்னு வரும். அதில் நீங்கள் போய் இந்த டவுன்லோட்ஸில் போய் அப்படியே நீங்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து ஆல்ரெடி
நான் இங்கே பாருங்கள் அடாப்ட் ஃப்ரூட்டோட SST1036 இருக்குது, 1306 இருக்குது. அதுவும் அப்புறம் GFX லைப்ரரி இருக்குது. அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து கோட் வந்து கோடிங் வந்து அப்லோட் பண்ணிடலாம். டூல்ஸுக்கு போய் Arduino Uno போர்டு செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் போர்ட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனால இந்த dev.cu.usb மோடம் அந்த மாதிரி போட்டு நம்பர் வருது. ஆனால் லாஸ்ட்டில் வந்து Arduino Unoன்னு வந்துடும். ஒரிஜினல் போர்டாக இருந்துச்சுன்னா, இல்லை டூப்ளிகேட் ஆனால் வேறு போர்ட் காட்டும். நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணால் COM3 COM4 அந்த மாதிரி வந்து வரும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி இப்போ கிட்டலேருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். கையில் வந்து ஏசி ரிமோட் தான் வந்து கிடச்சிது, அதனால தான் வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே அது வேறு மாதிரி இதெல்லாம் காட்டும், ஏன்னா அங்கே டோர் இருக்கிறதுனால. இப்போ நான் வந்து இது கிட்ட கொண்டு போக பாருங்கள் அது சேஞ்ச் ஆகும். இதுவே நான் கவர் பண்ணேன்னா 1000 காட்டும் பாருங்கள். அது வந்து எதுக்குன்னா நம்ம கவர் பண்ணுறதுனால அது வந்து ரெஃப்ளெக்டும் ஆகாது, எதுவுமே ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கீழே வச்சு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லா கனெக்ஷனும் பண்ணிட்டேன். இதை வந்து நான் டபுள் சைட் டேப் வச்சு நல்லா ஒட்டிட்டு இந்த Arduino வந்து ஒட்டலை. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரி ஆன் பண்ணி ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் 0 காமிச்சா அப்படியே வரும் பாருங்கள். இப்போ நான் இந்த லைனில் கரெக்டாக வச்சுறேன், அப்போ தான் மெஷர் பண்ணுறது கரெக்டாக வரும். 173 வருது. இப்போ நம்ம வந்து இந்த மெஷரிங் டேப் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுறேன். வா, ஃபுல்லாக வந்துச்சா? வந்துச்சு. விடு அப்படியே டைட், அப்படி ஒரு நிமிஷம். விட்டுரு, சைடில் வந்துடு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து 173.26 அந்த மாதிரி காட்டுது. இதுலேயும் வந்து 173.26 அந்த மாதிரி தான் வந்து காட்டுது. பாருங்கள் கரெக்டாக வந்து வருது. இப்போ நான் வந்து இது கொஞ்சம் முன்னாடியும் நவத்தி வந்து காட்டுறேன். முன்னாடி வந்து நவத்திட்ட பாருங்கள், இது வந்து 74 காட்டுது. இதுலேயும் வந்து அந்த அல்ட்ராசானிக் சென்சார் நேராக பாருங்கள் 74 தான் வந்து காட்டுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம